காசு இல்லைன்னு எந்த பிள்ளை வந்தாலும் சரி அந்த பிள்ளைக்கு நம்ம கடையில் ஃப்ரீ சாப்பாடு தான்ப்பா. வணக்கம்ப்பா, பேர் புஷ்பராணி. நான் திருச்சியில் வந்து லா காலேஜி, அண்ணா ஸ்டேடியம், பாரதிதாசன் யூனிவர்சிட்டிகிட்ட கடை வச்சுருக்கேங்கய்யா. 5 ரூபா சாப்பாடு கடை வச்சுருக்கிறேன். 5 ரூபா சாப்பாடு வைக்க காரணம் வந்து பிள்ளைங்க தான் மெயினாக முக்கியமாக. காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் தானே தருவாங்க பிள்ளைங்களுக்கு காசுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு, வயசானவங்களுக்கு, அவங்களுக்கு ஃப்ரீ சாப்பாடு தான். இது வந்து ஒரு கடை மாதிரி இல்லாமல் ஒரு சேவை மாதிரி, பிள்ளைங்களுக்கு ஒரு அம்மா மாதிரி நான். அப்படி தான் பிள்ளைங்க நினைக்குதுங்க, அப்படி தான் நானுமே இருந்துக்கிறேன். பிள்ளைங்களுக்கு ஆர்டர் சாப்பாடெல்லாம் வந்து கொடுத்தாங்கன்னா வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் நான் இன்னும் ரன் பண்ண முடியும், இன்னும் நிறையா செய்யணும் அப்படின்ற எண்ணம்லாம் இருக்குது. ஆர்டர் கொடுத்தாலும் சரி, கல்யாணத்துக்கு இல்லை வளக்காப்பு ஆர்டரு, பிறந்தநாள் ஆர்டர், இந்த மாதிரிலாம் ஆர்டர்லாம் கொடுத்தாங்கன்னா இந்த கடையை எனக்கு ரன் பண்ண கொஞ்சம் சிரமம் இல்லாமல் போகுங்க. எங்கள் வீட்டுக்காரர் என் பையனுடைய வருமானத்தில் தான் இந்த கடை நான் நடத்துகிறேன். பெற்ற குழந்தைக்கு பசிய போக்குறவங்க தாய் அப்படின்னா, கையில காசு இல்லாம பசின்னு வரக்கூடிய கல்லூரி மாணவர்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள்னு இவங்களுடைய பசிய போக்கக்கூடிய நீங்களும் தாய்தாமா. குஸ்கா, தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம், புளி சாதம், புதினா சாதம்னு வெறும் 5 ரூபாய்க்கு வெரைட்டி ரைஸ், 10 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணின்னு புஷ்பராணி அம்மா பலருடைய பசியையும் போக்கக்கூடியவங்களா தான் திகழ்றாங்க. காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு கையில கொஞ்சமா தானே காசு கொடுப்பாங்க. பசினா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு இந்த அம்மா இப்படி ஒரு விஷயம் பண்றாங்க. புஷ்பராணி அம்மா குறித்து டே vlogger அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்ணிருக்கிற இந்த வீடியோ இன்டர்நெட்ல வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கும் வீடியோஸ்க்கும் பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.